சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களானது இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கடகராசினியர்களுக்கு கொடுக்க போகுது. அதாவது இப்போது ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா சுமார் 17 வருடங்களுக்கு பிறகு ஏற்படக்கூடிய அபூர்வமான மாற்றங்கள் அப்படின்றதுனால நிறைய யோகங்களானது உருவாக போகுது. இந்த யோகத்தினுடைய காரணமாக என்ன மாதிரியான மாற்றங்களை கடகராசி நேயர்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன, வழிபாடுகள் என்ன அப்படின்னு நிறைய தகவல்களோட இந்த பதிவானது இருக்க போகுது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணி நம்ம தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான மாற்றங்களுக்கும் காரணம் என்ன அப்படின்னா கிரகங்கள் மட்டும்தாங்க. நவ கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து தான் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்களானது ஏற்படுது. ஸோ நமக்கு நடக்கக்கூடிய நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஆபத்துக்களாக இருக்கட்டும், எல்லாமே இதுக்கு காரணம் அப்படின்னா அது கிரகங்கள் மட்டும்தான். அதில் ஒரு சில கிரகங்கள் பார்த்திங்கன்னா மாத கிரகங்கள், வருட கிரகங்கள் அப்படின்னு இருக்கும். இதில் இந்த வருட கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே இந்த ராகு, கேது, குரு, சனி இவங்க மட்டும்தான் வருட கிரகங்கள். இந்த கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தான் பயிற்சி ஆவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது 2026ஆம் வருடத்தில் நடக்கக்கூடிய அதி அற்புதமான கிரகங்களுடைய மாற்றங்களில் முதல்ல நடந்திருக்கிறது சனிப்பெயர்ச்சி தான். ஸோ அந்த சனிப்பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு. இது 2.5 வருஷத்துக்கு சனி பகவான் இந்த இடத்துல இருந்து தான் அருள்பாலிக்க போகிறாரு. அதை தொடர்ந்து மாத கிரகங்கள் அப்படின்றது மாதம் மாதம் மாறக்கூடியது. இந்த மாத கிரகங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தான் மாற்றம் பெறுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஏப்ரலோடைய தொடக்கத்திலே, அதாவது மார்ச்சோட எண்ட்லேயே பார்த்திங்கன்னா சுக்கிரன் மேசராசிக்கு வந்துட்டார். இப்போ மேசத்தில் தான் இருக்கிறாரு. அவர் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனும் பயிற்சியாகி மேசராசிக்கு தான் வரப்போகிறாங்க. ஸோ அப்போ சூரியனும் சுக்கிரனும் இணைந்து செயல்பட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் பகவான் பயிற்சியாக இருக்கார். இதை தொடர்ந்து ஏப்ரல் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா புதனுடைய பயிற்சியானது இருக்குங்க. அதை தொடர்ந்து உங்களுக்கு மீண்டும் இந்த மாதம் முடியும் பொழுது மேசத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சுழற்சி மாதிரி தான், மாறிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் அப்படின்றது மாறிட்டே தான் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய கிரகமைப்புகளின்படி பார்க்கும் பொழுது ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான மாற்றங்களானது கிடைக்க போகுது. ஸோ ஏப்ரல் 8க்கு அப்புறமா கடகராசிக்காரங்க இந்த விஷயங்களை எல்லாம் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அப்படின்னா அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. ராசி மண்டலத்தில் 4வதாக இருக்கக்கூடியது கடகராசி. சந்திர பகவானால் ஆளப்படக்கூடிய இவங்க எப்போதும் இருமனமாக இருப்பாங்க. ஸோ எப்போவுமே ஒரு ஸ்டெடியான ஒரு மனநிலையோடு இருக்கவே மாட்டாங்க. அதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே போதும் போதும் அப்படின்னு ஆகிடும். ஸோ கடகராசிக்காரங்களுடைய மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். ஸோ இது இவங்களுடைய இயற்கையான இயல்பான ஒரு குணம்தாங்க. இப்படிப்பட்ட இவர்களுக்கு இந்த ஏப்ரல் எப்படி இருக்க போகுது, முதல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் ஒரு சிலர் உங்களை பற்றி விமர்சனம் செய்வாங்க. ஸோ இந்த விமர்சனம் உங்களுக்கு செய்தாலுமே கூட நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இப்போ உங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய அன்பு கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும். ஸோ அதனால் அவங்க சப்போர்ட் இருக்கும்போது நீங்கள் மற்றவங்களாம் நினச்சி எந்த விதமான கவலையும் பட தேவையே இல்லை. மேலதிகாரிகளும் பார்த்திங்கன்னா உங்கள் பக்கம் இருந்து தான் எல்லா விதத்துலேயும் யோசிப்பாங்க. ஸோ அதாவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக தான் எல்லா விஷயங்களையும் செய்ய போகிறாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க. அப்படிங்கும் பொழுது நீங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்களெல்லாம் நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். உத்தியோகம் அப்படி தான் இருக்க போகுது. இதே வியாபாரிகளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பாக கடகராசியை உடையவங்களில் யாரெல்லாம் கல், மண், இரும்பு இந்த வியாபாரங்கள் செய்கிறீங்களோ உங்களுக்கு இந்த ஏப்ரல் ரொம்ப அமோகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல விற்பனை இருக்குங்க. கண்டிப்பாக நிறைய பேர் உங்கள்கிட்ட வாங்குவாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக அந்த வியாபாரத்தை சூப்பராக செய்ய முடியும். அதனால் நீங்கள் நல்ல பண வரவுகளை எல்லாம் பார்ப்பீங்க. ஸோ நல்ல வியாபாரம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் கிடைக்கத்தானே செய்யும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பெருசாக வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு நீங்கள் கட்டடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. ஸோ வீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது கடகராசிக்காரங்களுக்கு இப்போ அமைய போகுதுங்க. இதே பெண்களாக இருக்கீங்க, வேலைக்கெல்லாம் போகலை, வீட்டில் தான் இருக்கீங்க, குடும்பத்தை பார்த்துக்கிறீங்க, அதாவது உங்களுக்கு குடும்ப தலைவி அப்படின்ற ஒரு பொறுப்பு இருக்கும். அந்த குடும்ப தலைவின்ற பொறுப்பை இப்போ நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க. எப்போதுமே சரியாக செய்துட்டு இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காது, மதிப்பு கிடைக்காது, அன்பு கிடைக்காது. அதுக்காக ஒரு ஏக்கம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம எல்லா வகையிலையுமே நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டாலுமே கூட
அந்த அன்பு அப்படின்ற இடத்துல வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். நிம்மதி அப்படின்றது வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி யாரும் கடகராசியை உடையவங்க இருக்கீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கணவருடைய அன்பானது கிடைக்கும். ஏன் சொல்லப்போனால் பரிபூரணமாகவே கிடைக்குங்க. அதனால் உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியானது இருக்கும். வீட்டை பொறுத்த வரைக்கும் கலைப்பொருட்கள் வாங்கி நீங்கள் அழகுபடுத்துவீங்க. ஸோ வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டி அவங்களையும் வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும், அவங்களுக்கு பிடித்ததை செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. இனிமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோடை விடுமுறையானது வரப்போகுது. இனி பிள்ளைங்களுக்காக நீங்கள் நிறைய விஷயங்களை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த ஏப்ரல்லே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு துறை சார்ந்துமே நம்ம வந்து பார்க்கணும். கடகராசி அப்படிங்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக பலன்களை சொல்கிறத விட ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் புதுமுக கலைஞர்களானது அறிமுகமாவாங்க. இதனால் உங்களுடைய திறமைகளை எல்லாம் நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ திறமைகளெல்லாம் வெளிப்படுத்தினீங்க அப்படின்னாவே ரசிகர்களுடைய ஆதரவை வந்து பெற்றுடுவீங்க. அதனால் கொஞ்சம் மட்டும் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த சோர்வை வந்து கண்டுக்காதீங்க. உங்களுடைய திறமைகளை முழுக்க முழுக்க நீங்கள் வெளிக்கொண்டு வரணும். அதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கூட அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு அப்படிங்கிறது பலருக்குமே வந்து கிடைக்கிறதே கிடையாது. நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்காம ஏங்கிட்டு இருக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. ஆனால் கிடைக்கக்கூடியவர்கள் அதை வந்து அலட்சியப்படுத்துறது உண்டு. ஸோ கடகராசி நேயர்களே, இது வரைக்கும் அஷ்டமத்தி சனியினுடைய ஆதிக்கத்தினால நீங்கள் நிறைய இழப்புகளை பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து மீண்டும் ஒரு புத்துணர்வானது கிடைக்க போகுது. அதனால் எதையுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் பார்த்து பார்த்து செஞ்சு தான் ஆகணுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த டைம் ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததாக கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள். ஸோ கல்வி அப்படின்னு வரும்பொழுது அதில் வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது. இந்த டைமில் கடகராசியை உடையவங்களுக்கு உங்களுடைய வகுப்பு மாணவர்களோட ஏதாவது சண்டை சச்சரவுகளானது, வாய் தகராறுகள் இதெல்லாம் வந்து ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஒரு வேளை ஏற்படுது அப்படின்னா அந்த வம்பு வழக்கு அதெல்லாம் வந்து ஏற்படுத்திக்காதீங்க. அது வந்து எப்போதுமே உங்களுக்கு வந்து கெட்டது தான். ஏன்னா இன்றைக்கி சண்டை போட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் 4 நாள் கழித்து திரும்ப அந்த சண்டை வந்து பெருசாகும், அது வன்மமாக மாறும். அதனால் அந்த நட்பு அப்படின்றது போயிடும். எப்போதுமே நட்புணர்வோட பழகுங்க. அவங்க நமக்கு நல்லது செய்தாலும் சரி, கெட்டது செய்தாலும் சரி, நட்பு அப்படின்றதில் எந்த விதமான கலக்கமும் இருக்கக்கூடாது. நீங்கள் நட்போடு பழகி வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்களுடைய பெற்றோருக்கு நல்லது. அப்போ தான் பெற்றோர்களுடைய நல்ல பேரை நீங்கள் காப்பாற்றி கொடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து மறந்துடாதீங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த விஷயங்களெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி பெருசாக அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வந்து இருக்காது. உங்களுடைய தாய் தந்தையினுடைய பேரை நீங்கள் தான் வந்து காப்பாற்றி கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க. அவங்களுக்கு நம்மளால் எந்த வகையிலையுமே கெட்ட பேரோ கலக்கமோ ஏற்படக்கூடாது. அந்த விஷயத்தில் மட்டும் முழுமையான கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் நம்ம ஆரோக்கிய ரீதியாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது வந்து ரொம்பவே முக்கியமானது இல்லையா? ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். தொழில் ரீதியான முன்னேற்றம், வளர்ச்சி இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். மேலும் மனசில் எதுவும் குழப்பங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுவுமே குறைய ஆரம்பிக்கும். வருமானம் நல்லா இருக்கும். என்னதான் வருமானம் நல்லா இருந்தாலுமே கூட நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. அதனால் செலவும் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு அந்த வாழ்க்கையை வந்து சாதகமாக வந்து மாற்றிக்க முடியும். எடுத்த உடனே ஒரேடியாக வந்து எல்லாம் மாறிடாது. அதனால் அந்த விஷயத்தையும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. என்ன எல்லாம் மாறிடும், நல்லா இருக்கும்னு சொன்னீங்க, ஆனால் ஒன்றுமே நடக்கலை அப்படின்லாம் யோசிக்கிறது உண்டு. ஸோ கிரகநிலைகளை பொறுத்து அதுக்காகவும் கொஞ்சம் காலம் எடுக்கும். ஸோ டைம் எடுக்கத்தான் செய்யும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேலும் இந்த டைமில் உடல் ஆரோக்கியம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடகராசினியர்களுக்கு அஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் முடிஞ்சதுனால இனி ஹெல்த் ப்ராப்ளம்லாம் எதுவும் பெருசாக இருக்காது, கவலைப்பட வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் எப்போதும் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க. அது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த காலகட்டங்களில் இது வரைக்கும் இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மாறப்போகுதுங்க. ஸோ குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இல்லாத இடங்களில் மதிப்பு கிடைக்கும். சகோதர சகோதரிகளுக்குள்ளே எதுவும் கருத்து வேறுபாடுகள் இருக்குது, மன வருத்தங்கள்லாம் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து சரியாக போகி நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கும். ஸோ ஒற்றுமையோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாம் கூட இப்போ நல்லபடியாக முடியறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ சுபகாரிய தடையோடு இருக்கக்கூடிய கடகராசி நேயர்கள்லாம் இப்போ வந்து நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சுபகாரியத்திலேருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்க போகுது. அதனால் முயற்சிகளை இனிமேட்டுக்கு நீங்கள் எடுத்து வைக்கலாம். எந்த விதமான தடையும் ஏற்படாது. இன்னும் நாட்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு தொடர்ந்து நீங்கள் நெய்தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா விதமான தடைகளும் நீங்கி உங்களுக்கு சுபிட்சமானது கிடைக்கும். மறக்காமல் இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.